ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرة. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கிற நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நடவட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மனிதர்களாக இருக்கிற நாம் சமயங்களை பின்பற்றுகிறோம், மதத்தை பின்பற்றுகிறோம், மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்றால் அந்த மார்க்கத்தில் ஷரியத் என்கின்ற மார்க்கத்தினுடைய விழுமியங்களை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சில விஷயங்களை கோடு கிழித்து வைத்திருக்கிறான். உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் ஒரு விஷயத்தை ஹலாலாக்கினாலும் அதை ஹலாலாக ஆக்க முடியாது. எல்லாருடைய கருத்தும் ஹராமாக ஆக்க வேண்டும் என்று உலகமே ஒன்று கூடி ஓரணியில் நின்று பேசினாலும் ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் ஹராமாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அல்லாஹும் ரசூலும் மார்க்கத்தில் எதை ஹராம் ஹலால் என்பதை ஆக்கியிருக்கிறார்களோ, எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அடித்தளம் இடப்பட்டிருக்கிறதோ அதை எந்த சூழலிலும் மாறுதலுக்கு உட்பட்டதாக அதை மாற்ற முடியாது. அதனால்தான் ஷரியத் என்பது ஒரு முஸ்லிமினுடைய கடிவாளம் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதன் வழிதவறி செல்வதற்கான வாய்ப்புகளை விட்டும், இப்படித்தான் அவனுடைய உடை இருக்க வேண்டும், இப்படித்தான் அவனுடைய உணவு கலாச்சாரம் இருக்க வேண்டும், அதில் ஹலால் ஹராம் பேண வேண்டும், இப்படித்தான் அவனுடைய திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், இப்படித்தான் அவனுடைய எல்லாம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல் முதல் கொண்டு உணவு உட்பட பொருளாதாரம் உட்பட அவனுடைய எல்லா விஷயங்களையும் மார்க்கம் ஒரு கட்டுப்பாடோடு பிரின்சிபல்ஸோடு வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து தந்திருக்கிறது. அதை விட்டு அவன் வெளியேறுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஒரு கடிவாளத்தை போல் அவனை மிக நேரிய பாதையில் செயல்படுத்துவதற்கு மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறது. ஒரு சஹாபி ஃபஜ்ர் தொழுகையின் நேரத்தில் முன் சுன்னத்தை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் நிரம்ப நஃபிலான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார். இன்னொரு சஹாபி அவரை பார்த்தார். பார்த்துவிட்டு இந்த சஹாபியிடம் கேட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத்திற்கு பிறகு எதையும் தொழுவதற்கான வாய்ப்புகளை தரவில்லை, தொழக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஏன் நீங்கள் நிரம்ப செய்கிறீர்கள் என்பதாக கேட்டார். அந்த சஹாபி கேட்டார், நன்மையான காரியத்தை தானே நான் செய்கிறேன். வணக்கம் என்பதும் நஃபில் என்பதும் தொழுகை என்பதும் வணக்க வழிபாடுகளில் உட்பட்டது தானே. ஃபஜ்ரினுடைய சுன்னத்தினுடைய பின்னால், முன் சுன்னத்திற்கு பின்னால் தொழ வேண்டிய தொழுகை நஃபிலாக இருந்தாலும் கூட பெருமானார் தொழக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அது இபாதத்துகளாகவே இருந்தாலும் நாம் நிறுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் நன்மையாக பார்த்தாலும் அதை பெருமானார் தடுத்திருந்தால் தடுத்து நிறுத்துவதுதான் ஷரியத்தினுடைய கட்டுப்பாடு. இந்த சஹாபி அதைத்தான் சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய சூழலில் ஷரியத்தினுடைய விஷயங்கள் மிக தாறுமாறாக, மிகவும்
எப்படி சொல்லுவது என்று வார்த்தைகள் சொல்லப்பட முடியவில்லை. அரசாங்கங்களால் பந்தாடப்படுகிறது ஒவ்வொரு விதமான ஷரியத்தினுடைய சட்டங்கள். நமக்கெல்லாம் காலம் காலமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு ஷரியத்திற்கு விமர்சனங்கள் கிளம்புகிறது, ஒவ்வொரு விதமான விவாதங்கள் நடத்துகிறது, போராட்டங்களை கையாளுகிறோம். தொடர்ச்சியாக ஷரியத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து அஜெண்டாவின் அடிப்படையில் அங்கமங்கமாக இங்கு அரசாங்கங்களால் மார்க்கத்தினுடைய விழுமியங்கள் களைத்தெறியப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான தகவல். முத்தலாக் என்பதில் ஆரம்பித்து நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் மார்க்கம் ஏன் முத்தலாக்கை அது அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அரபியர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் பொதுவாக திருமணம் முடித்துவிட்டால் கோபத்தின் போது தலாக்கை விடுவார்கள், தன்னுடைய அந்த விவாக உறவை முறித்துக் கொள்வார்கள். ஏதாவது அவர்களுக்கு தேவையில்லை என்று வருகின்ற நேரத்தில் முடிச்சுக்குவாங்க. வேண்டா வெறுப்பாக விளையாட்டுத்தனமாக அதை ஒரு கேலிக்குரியதாக எப்பொழுது தலாக் மாற்றப்பட்டதோ அப்பொழுதுதான் முத்தலாக் என்கின்ற சட்டத்தை இஸ்லாமிய பெருமக்களால் அங்கு கொண்டு வரப்பட்டது, சஹாபிகளால் அங்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை புறக்கணித்து அதற்கு எதிராக அரசாங்கம் ஒரு சட்டத்தை விதித்தது. எவரெல்லாம் முத்தலாக்கை கொடுக்கிறாரோ சிறையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார்கள். அதனுடைய பின்புறம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முத்தலாக்குடைய அந்த விஷயத்தை எந்த ஒரு கணவன் செய்கிறானோ அவன் கொண்டு போய் சிறையில் வைக்கப்படுகிறான். எத்தனை ஆண்டுகள் அவன் சிறையில் இருந்தாலும் வெளியே இருக்கிற குடும்பத்திற்கான ஜீவனாம்சம் என்ன என்பதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தமான என்ன என்ற தேடுதல் இல்லாமல் போய்விட்டது. மொத்தமாக ஒருவனை கொண்டு போய் சிறையை வைப்பது மூலியமாக சரியாக பாதுகாக்கப்படுவதாகவும் ஒரு பெண்ணியம் பாதுகாக்கப்படுவதாகவும் பேசப்பட்டாலும் பின்னால் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் நிர்கதியாக மாறிவிட்டதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இது முத்தலாக்கில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக சிவில் சட்டம், சிஏ, என்ஆர்சி என்பதாக இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து எடுத்து இன்றைக்கு நம் முன்னோர்களால் தானமாக வழங்கப்பட்ட எத்தனையோ கோடான கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி தந்த கரங்களுடைய அந்த வக்ஃபினுடைய ஒட்டுமொத்தமான சொத்துகள் அபகரிப்பதனுடைய விளைவாகத்தான் ஒரு சட்டம் என்று இயற்றப்பட்டிருக்கிறது. 5 மாதங்களுக்கு முன்னால் இது பேசப்பட்ட தலைப்பு தான் கொண்டு வருவதாக ஒரு விமர்சனம் கிளம்பியது, சட்டசபையில் பேசப்பட்டது, மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியது. அதற்கென்று ஒரு தனி குழுவை அமைத்து அதை ஆலோசிக்க வேண்டும் என்பதாக தள்ளி போட்டார்கள், ஆற போட்டார்கள். இன்றைக்கு சட்டமாக இயற்றியிருக்கிறார்கள். 16 மசோதாக்களில் முதல் மசோதா வக்ஃப் சட்ட திருத்தம் என்பதாக இன்றைக்கு பட்ஜெட் தாக்கலில் அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கான நிலவரம். சங்கைக்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வக்ஃப் என்பது நமக்கும் சம்பந்தமற்ற விஷயமாக நாம் நினைக்க கூடாது. இதை நம் சொத்துகளில் கை வைத்தால் மட்டும்தான் நமக்கு கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது. நம்மளுடைய சொத்துகள், நம்மளுடைய வீடு விஷயங்களில் நம் பொருளாதாரத்தில் ஒருவர் வந்து கை வைத்து விட்டால் அல்லது அபகரிப்புக்கு ஆளாக்கப்பட்டால் நாம் நீதிமன்றங்களை தேடி செல்லுகிறோம், அடுத்தவர்களிடம் நியாயம் தேடி செல்லுகிறோம், எப்படியாவது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். இந்த போராட்ட குணம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொத்துக்களில் மட்டும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. வக்ஃப் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய செய்தி. ஷரியத்தில் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு மார்க்க சட்டமாக அது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வக்ஃப் என்பதே கிடையாது. என்று சொன்னா இன்றைக்கு சுதந்திரத்திற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் பார்க்கிற பொழுது வக்ஃப் மிக குறைந்து விட்டது. சுதந்திரத்திற்கு முன்னால் வக்ஃப் என்கின்ற சொத்துகள் அரசர்கள் மூலியமாக, முகலாயர்கள் மூலியமாக, அதற்கு பின்னால் வந்த தனவந்தர்கள் மூலியமாக நம் முன்னோர் இஸ்லாமியர்கள் கொடுத்த அத்தனை சொத்துகளும் முறைப்படுத்தப்பட்டது 1958. அதை அப்படியே சட்டமாக கொண்டு வந்து அதற்கென்று ஒரு தனி வாரியம் அமைக்கப்பட்டு 1995 ஒரு முழு வடிவம் கொடுக்கப்பட்டது வக்ஃப் வாரியத்திற்கு. அப்போது 2013 சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் எதிர்ப்புகள் கிளம்பல. 2024 சட்ட திருத்தம் என்பதாக சொல்லப்பட்டாலும் அதனுடைய அஜெண்டாக்களை நீங்கள் 40 சட்ட திருத்தம் என்பதாக 5 மாதங்களுக்கு முன்னால் முன்னெடுத்து வைக்கப்பட்ட அந்த 40 திருத்தங்களை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் வேண்டுமானாலும் மக்களுக்கு நலன் செய்வதை போன்று காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அத்தனை செய்திகளும் இந்த வக்ஃப் வாரியத்தை அரசின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதல் இலக்காக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு என்ன ஒரு இது மிகப்பெரிய கசப்பான உண்மை என்னன்னா, வக்ஃப் சம்பந்தமான தெளிவுகள் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் ஆதங்கமாக பேசினாலும் கூட
எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய அகமியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத சமூகமாக நாம் இருக்கிறோம். மிகவும் கசப்பான உண்மை இதுதாக தான் இருக்கிறது இன்றைக்கான சூழலில். சகைக்குரியவர்களே, திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், மண்டல்லது யுக்ரிதுல்லாஹ கர்தன ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு லஹுன் அஜ்ருன் கரீம், அவருக்கு சங்கையான கூலிகளை அல்லாஹ் வலுமையில் வைத்திருக்கிறான், ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை தருகிறான் என்பதாக திருமறையில் சொல்லப்படுகிறது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற செய்தி, அல்லாஹ்விற்கு கடன் என்றால் அது வக்ஃபாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள், அவர்கள் வசம் கொடுக்கப்படக்கூடிய தர்மங்கள், தர்ம கணக்கில் எழுதப்படுகின்ற அத்தனை சொத்துகளும் அதுதான் வக்ஃப் என்பதாக சொல்லப்படுகிறது. வேற எந்த நோக்கமும் கிடையாது. உலகத்தில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சொத்து என்றால் அது வக்ஃப். தன் பிள்ளை கூட தன்னுடைய தந்தை கொடுத்த விஷயத்தில் எந்த விதமான மூக்கையும் எந்த விதமான வாய்ப்புகளையும் பெற முடியாத ஒரு சூழல் தான் வக்ஃபினுடைய யதார்த்தமான சட்டமாக இருக்கிறது. சகைக்குரியவர்களே, உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு விரிப்பை கொடுக்கிறார் அல்லது ஒரு அசா கோலை கொடுக்கிறார். அது காய்ந்து கட்டையாகி போனாலும் அது அசாவாக மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு விரிப்பு பள்ளிவாசலுக்கு வக்ஃபாக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது பழையதாகிவிட்டது என்பதற்காக வேறொரு விஷயத்திற்கு பயன்படுத்துவதற்கு கூட அனுமதி கிடையாது. அது உரிமைப்பட்ட அந்த வக்ஃப் தானரிடத்தில் சென்று இதை நாங்கள் இதற்கு பயன்படுத்துகிறோம் என்று அவரும் அனுமதி பெற்றால் மட்டும்தான் அடுத்த காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அதுவும் தவறு என்கின்ற பாவத்தினுடைய பட்டியல் எழுதப்படுகிறது என்பதாக மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரியவர்கள், இன்றைக்கு வக்ஃபினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. வக்ஃப் சட்ட திருத்தம் என்பதாக சொல்லப்படுகின்ற 40 திருத்தங்கள்ல ஒரு சில திருத்தங்கள் போதும் இது திருத்தங்கள் அல்ல, மொத்தமாக புறம்போக்கு சொத்தாக மாற்றப்பட வேண்டும் என்பதனுடைய இலக்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு வக்ஃபினுடைய சொத்தை ஒரு வக்ஃபாக மாற்ற வேண்டும் என்றால் இதற்கு முன்னால் வக்ஃப் வாரியம் தீர்மானித்தால் போதும் என்று இருந்தது. இப்பொழுது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அதற்கு கையெழுத்திட வேண்டும். அது மாவட்டத்தினுடைய கலெக்டர் மூலியமாக இது வக்ஃபினுடைய சொத்து என்பதாக அவர் அதை ஊர்ஜிதம் செய்தால் மட்டும்தான் வக்ஃபினுடைய சொத்து. இல்லை என்றால் அது அரசாங்கத்தினுடைய சொத்து. நீங்கள் பார்த்து எத்தனையோ உதாரணங்களை பார்த்திருப்போம். இதற்கு முன்னால் எத்தனையோ நீதிமன்றங்களை நாம் அணுகி இருக்கிறோம். பாபரி மசூதி விஷயத்தில் தொடங்கி அதற்கு பின்னால் வந்த எக்கச்சக்கமான பள்ளிவாசல்கள், ஞானவாபி முதற்கொண்டு சம்பல் முதற்கொண்டு தற்போது இருக்கக்கூடிய தாஜ்மஹால், அஜ்மீர் தர்கா போன்ற எல்லா விதமான இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான தூண்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அத்தனையும் நீதிமன்றத்திற்கு கொண்டு போனதற்கு பின்னால் தான் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. பாபரி மசூதியினுடைய தீர்ப்பு கூட உலகமே காரி துப்பியதை போன்று அப்படி ஒரு தீர்ப்பு கிடைக்குமா என்பதற்காக இத்தனை வருடம் போராடப்பட்டது என்று மக்கள் எல்லாம் எண்ணி நகையாடுகிற அளவிற்கு, மக்கள் எல்லாம் அனுதாபப்படுகின்ற அளவிற்கு அந்த தீர்ப்பு இருந்ததை நாம் கண்டிருப்போம். அது போன்றுதான் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகளை விலை போகின்ற பொழுது ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய ஒருவர் நேரடி அரசாங்கத்தின் கீழ் எதை சொன்னாலும் பொம்மையாகத்தான் இருக்க முடியும். ஒரு சொத்தை அரசாங்கம் இது அரசாங்கத்தினுடைய சொத்து என்று சொல்லிவிட்டால், அதற்கு அவர் கையெழுத்திட்டு விட்டால், அது வக்ஃபினுடைய சொத்தாக இருந்தாலும் அது அரசாங்கத்தினுடைய பொது உடைமையாக மாற்றப்படும் என்பதுதான் இதனுடைய முதல் அஜெண்டாவாக இருக்கிறது. முதல் குறிக்கோளாக முதல்ல சொல்லக்கூடிய அதனுடைய தலைப்பாக இருக்கிறது. இரண்டாவது என்ன? பொதுவாக இது போன்ற அஜெண்டாக்கள் வைக்கின்ற பொழுது இரண்டாவதாக அவர்கள் மேற்கோள் காட்டுவது, நீங்கள் நீதிமன்றங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வக்ஃபினுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டால், நிலங்களில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதனுடைய பிரச்சனைகளை நீங்கள் இதுவரைக்கும் வக்ஃப் வாரியமே தீர்மானம் செய்து அதை வக்ஃபினுடைய சொத்து என்று சொன்னால் போதும். இதுக்கப்புறம் நம்ம யாராவது வழக்கு தொடர்வதா இருந்தால் நீதிமன்றத்தில் தொடரலாம் என்பதாகவும் இதனுடைய அஜெண்டாவில் இருக்கிறது. பெண்கள் இதற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த வக்ஃபினுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நிறைய பெண்கள் அதில் பொறுப்பில் இருக்கிறார்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்ற ஒரு பார்வையில், ஒரு போர்வையில் இன்றைக்கு அந்த அஜெண்டாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. எதற்காக நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் என்பதாக அரசாங்கம் அதற்கான விளக்கம் கொடுக்கிற பொழுது 2006 சர்ச்சார் கமிட்டி சொல்லியது வக்ஃப் வாரியத்தில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று போடப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த திருத்தங்களை செய்கிறோம் என்பதாக விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே 2006 சர்ச்சார் கமிட்டியில் பெண்கள் விஷயத்திலும் சரி, இஸ்லாமியர்கள் விஷயத்தில் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டது. பெண்களுக்கு சரியான அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியது. இஸ்லாமினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய நிறைய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை
ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளியினுடைய சம்பளத்தை விட கழிவு அள்ளக்கூடிய கழிவறைக்கு செல்லக்கூடிய கழிவை அள்ளக்கூடியவனுடைய மாத வருமானத்தை விட ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது என்பதையும் அந்த சர்ச்சார் கமிட்டியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான எந்த முன்னேற்றமும் அரசு செய்யவில்லை. இன்னமும் சொல்ல போனால் அரசாங்க வேலை வாய்ப்பு விஷயத்தில் பெண்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக ஆண்களாக இருக்கட்டும், இவர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இதையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் இல்லை. இங்கு கடைசியாக போடப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வக்ஃப் வாரியத்தில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மேற்கோளாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அந்த திருத்தத்தை செய்துவிட்டு விட்டோம் என்பதாக எதையோ சாதித்ததை போன்ற நிறைய விஷயங்களை அரசாங்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க இதுவரைக்கும் நாம் இழந்த விஷயத்தை போன்றுதான் இந்த வகுப்பினுடைய விஷயமும் இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவிலே ராணுவத்திற்கு அடுத்ததாக ராணுவத்திற்கு 17 லட்சம் ஏக்கர் அளவிற்கு நிலம் சொந்தமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு 17 லட்சம் அளவிற்கு ஏக்கர் அளவிற்கு சொத்துகள் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ரயில்வே துறை கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அதற்கான இட பரப்பளவு இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது. மூன்றாவது இடமாக இந்த வக்ஃபிற்கு 9.4 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது. 8,72,000 சொத்துகள் வக்ஃபுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய சொத்து ஒரு முஸ்லிம் கைவசம் இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த அரசாங்கம் இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நம்மை ஆட்படுத்துவதற்கும் அடக்குவதற்கும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும் எந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தப்பட்டதோ, அதிகார துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டதோ, அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த வக்ஃப் விஷயத்தில் நடந்தே இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் இன்னமும் பலவும் பறிபோகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சங்கைக்குரிய பெருமக்களை நாம் மிகவும் கவனப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் வந்த பொழுது மதீனாவினுடைய மக்கள் தண்ணீருக்கான கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த செய்தியும் கூட, மக்கா மதீனாவிலிருந்து நீண்ட தூரம் சென்றால் ஒரு பிஅருர் ருமா என்கின்ற கிணறு இருக்கும். அந்த பிஅருர் ருமா என்கின்ற கிணறில் பெண்களும் சிறுவர்களும் அங்கு போய் தண்ணீரை எடுத்துவதற்கு போகின்ற பொழுது நிறைய சிரமங்களை சந்தித்தார்கள். நிறைய விதமான யூதர்களுடைய கேள்வி கிண்டல்கள் சீண்டல்களை சந்தித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெண்கள் வந்து சொன்னார்கள், எங்களால் அவ்வளவு தூரம் சென்று நல்ல தண்ணீரை எடுத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் போவதற்கு மத்தியில் பல இடைஞ்சல்கள் இருக்கிறது, எங்களால் நிம்மதியாக சென்று வர முடியவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை வைத்து சொன்னார்கள், இந்த கிணற்றை வாங்கி தருபவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்பதாக சொன்ன பொழுது நமக்கெல்லாம் தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த விலைக்கு மேல் அவன் எவ்வளவு நிர்ணயித்தானோ அந்த விலைக்கு மேல் பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை இந்த சமூகத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். அங்கு ஆரம்பித்த வக்ஃப் அதற்கு முன்னால் ஹைபர் போரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் செய்தார்கள். இப்படி சஹாபிகளுடைய வாழ்க்கையில் தொடங்கியது. அப்துல்லாஹ் இப்னு அபீ வக்காஸ் என்கின்ற சஹாபி, சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்கின்ற சஹாபி தன்னுடைய கடைசி தருவாயில் பெருமானார் போய் சந்திக்க போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய சொத்துகள் இருக்கிறது, ஆனதும் மாறி எனக்கு நிரம்ப சொத்துகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறது. அதனால் யார சொல்லலாம், கொஞ்சம் பெண் பிள்ளைக்கு நான் செலவுக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் வக்ஃப் செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது தேவையில்லைன்னா, அவ்வளவு தேவையில்லை, அது ரொம்ப அதிகம். சரி, அப்படின்னா 3இல் 1 பகுதி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து விட்டு 2 நான் வக்ஃப் செய்கிறேன். அதிகம் என்றார்கள். பாதியை கொடுக்கிறேன், அதிகம் என்றார்கள். 3இல் 1 கொடுக்கிறேன், அதுவும் அதிகம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அந்த சஹாபியின் வற்புறுத்தலின் காரணத்தினால் 3இல் 1 வக்ஃபாக எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு செல்லுகின்ற பொழுது அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாத நிலைமைக்கு விட்டு செல்வதற்கும் நீங்கள் அதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய சொத்துகள் மொத்தமாக நீங்கள் வக்ஃப் செய்தாலும் அவர்களுடைய நிலைகள் மாறி போகின்ற பொழுது அதற்கும் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ஏன் இந்த ஹதீஸுடைய விளக்கம் எழுதுகின்ற பொழுது தயால குணம் ஒரு முஸ்லீமுக்கு 3இல் 1 பங்காவது, ஒரு மனிதனுடைய இயற்கையாக ஒரு இஸ்லாமியனாக வாழுகின்ற நாம் 3இல் 1 மார்க்கத்தின் பெயரில் வக்ஃபாக கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். சங்கைக்குரியவருக்கு அப்படித்தான் எல்லா விதமான வக்ஃபுடைய சொத்து நிலங்கள் நமக்கு கிடைத்தது. சங்கைக்குரியவர்களை இன்று நாம் யோசிக்க வேண்டும். மிகப்பெரிய பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு பரப்பளவை நமக்கு வக்ஃபுடைய தானங்களாக வக்ஃபுடைய தானமாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் நம்மகிட்ட இருக்குது.
இன்றைக்கு நிறைய போய் கொடுக்கணுங்கிற நிர்பந்த யாத்திரை இல்லை, இருப்பதை பாதுகாத்தால் போதும் என்கின்ற அளவுக்கு தான் இருக்குது. எத்தனையோ பள்ளிவாசல்கள் 180 பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதுவும் மிகவும் முக்கியமான நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள். சில வழக்குகளின் மூலியமாக அங்கு அறவே தொழுகை நடத்தப்படாமல் சின்ன சின்ன நீதிமன்றங்களுடைய வழக்குகளுக்காக மூடப்பட்டதை போன்று இந்த வக்ஃபுனுடைய சட்டமும் கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டால், தாய் வைக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக வக்ஃப் மொத்தமாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் போனால் எல்லாம் அரசுடைமையாக மாற்றப்படும் என்பதுதான் சொல்லப்படாத உண்மையாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்கள் நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் சஹாபிகளிடம் இப்படி கேட்டார்கள், ஐயுக்கும் அஹப்பு மால் வாரிசிஹி அஹப்பு மின் மாலிஹி. யார் ஒருவர் தன் பிள்ளைக்காக விட்டு சென்ற சொத்திற்கு அவர் அதிகமாக பிரியப்படுவாரோ, அதன் மீது அன்பு கொள்வாரோ, அல்லது தனக்காக யார் இருக்க சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு அன்பு கொள்வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைத்த சொத்தின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாக இருக்குமா, அல்லது தனக்காக சேர்த்து வைத்த சொத்தின் மீது அதிகமாக அன்பு இருக்குமா என்று கேட்கிற பொழுது சஹாபிகள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுக்காக எதை சேர்த்து வைத்து எதை செலவு செய்தோமோ அதன் மீதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்பதாக சஹாபிகள் அதற்கு பதில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலுக்கு மகத்தந்த, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எதை கொடுத்தாயோ, எதை செலவழித்தாயோ, எதையெல்லாம் விட்டு விட்டு சென்றாயோ அதுவும் சொத்து கிடையாது. எதையெல்லாம் கொடுத்து விட்டு சென்றாயோ மாலுக்கமா கத்தம்த, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னாடி செலவு செய்ததுதான் உனக்கான சொத்து. மாலு வாரிசுக்கமா அகர்த்த, உன் பிள்ளைகளுக்கு சொத்து என்பது நீ போனதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாம் உன் பிள்ளைகளுக்கான சொத்து. சஹாபிகள் விளங்கிக் கொண்டார்கள், வாழுகின்ற காலத்தில் கொடுப்பதற்கு பெயர் தான் தான். 130 வருட அப்பாசிய காலத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி வீழ்ந்ததற்கான அர்த்தத்தை, அப்பாசிய ஆட்சி வீழ்ந்ததற்கான அந்த காரணங்களை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வக்ஃப் இடத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசலுடைய பொருளை அபகரித்ததனுடைய அந்த அப்பாசிய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு அது காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கைக்குரியவர்களை மிகப்பெரிய பொறுப்பு நம்ம இடத்தில் இருக்கிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇ, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அந்த பொறுப்பு சம்பந்தமாக மறுமையில் நாளைக்கு அத்தனை வருடத்திலும் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் என்பதை நாம் மனதில் உணர்ந்து அதற்கான வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும், முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். இது போராட்டம் மட்டும் ஒரு தீர்வாக அமைய போவது அல்ல. இருக்கக்கூடிய நிலங்களை நாம் பராமரிப்பதிலும் அதை நாம் சரி செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் நம் முன்னோர்கள் நிரம்ப இடங்களை வக்ஃபாக செய்திருக்கிறார்கள். அதற்கான போதிய ஆவணங்கள் நம்மிடத்தில் இல்லை. அதெல்லாம் முறைப்படுத்தணும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மகல்லாக்களும் அது சார்ந்த ஜமாத்துகள், அது சார்ந்த ஜமாத்தார்கள், அதில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஒரு வக்ஃபை எப்படி பாதுகாப்பது என்பது சம்பந்தமான திட்டமிடுதல் இப்பொழுது சூழலில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தள்ளி போடுவதற்கு நேரம் கிடையாது. இது அமல்படுத்தப்பட்டு விட்டது. இது செயல்பாட்டு வருவதற்கு முன்னதாக கூட நாம் கொஞ்ச அளவிற்காவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கவனத்தையும் பொருளாதாரத்தையும் அதை ஒருமைப்படுத்துவதற்கும் சேர்ப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் நாம் அதற்கு முனைப்பும் ஆர்வமும் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் இந்த காலத்தில் தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒவ்வொருவருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம் ஏழை மக்களுக்காக ஒரு யமன் தேசத்திலிருந்து மிஸ்கும் அம்பரும் என்கின்ற 2 வாசனை திரவியங்கள் அப்பொழுது அன்பளிப்பாக மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானமாக வக்ஃபாக செய்யப்பட்டு வந்தது. நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். இப்னு அபி வக்காஸ் என்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், அந்த சபையில் வாசனை திரவியங்கள் அங்கு மக்களுக்கு இனாமாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். வக்ஃப் செய்யப்பட்ட பொருள் மொத்தமே கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தபஸ்ஸிமூன ஹாதா, இதை பிரித்து கொடுப்பதற்கு நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்மையானவங்க, மிகவும் சரியாக பிரித்து கொடுக்கக்கூடியவர்கள், நியாயமானவர்கள், நீதிமான். ஆனா அவங்க சொல்றாங்க, என்னால் பிரித்து கொடுக்க முடியாது, உங்களில் யாராவது நீதியாக இருந்தால் வந்து பிரித்து கொடுங்கன்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிஞ்சி யாருக்கும் வந்து பிரித்து கொடுப்பதற்கு மனம் இல்லை. அந்த நேரத்தில் ஆத்திகா என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அந்த ஓரத்துல நிற்கிறாங்க. நான் வந்து பிரிச்சு கொடுக்கிறேன்னு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்தாங்க. தடுத்த பொழுது அந்த மனைவி கேட்கிறாங்க, என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் எதுவும் தவறளித்து விடுவேன், பிரித்து கொடுப்பதில் நான் அபகரித்து விடுவேன் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
நீ பிரித்து கொடுப்பதில் அபகரிப்பாய், அநீதம் செய்வாய் என்பதற்காக நான் தடுக்கவில்லை. நீ என் குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கிறாய். நீ இந்த வாசனை திரவியங்களை, இது போன்று இருக்கக்கூடிய விஸ்கும் அம்பரும் நீ எடுத்து கொடுக்கிற பொழுது உன் கரங்களால், உள்ளங்கைகளால், உடைகளால் அது தூசுகளாகவோ அல்லது திரவியங்களாகவோ அது ஒட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை எல்லாம் பிரித்து கொடுத்ததற்கு பின்னால் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அந்த தானமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வக்ஃபினுடைய சொத்தில் ஒரு சின்ன துகள் உன் உடம்பில் ஒட்டி அது உன்னோடு சேர்ந்து விட்டால் அது உனக்கும் பாவமாக மாறும், எனக்கும் பாவமாக மாறும். எனவே அதை நீ கொடுக்க வேண்டாம் என்பதாக தடுக்கிறேன் என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், சங்கிக்குரியவர்களே, வக்ஃப் என்பது பொறுப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. நாம் மிகவும் கவனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதமான சட்ட திருத்தங்களின் மூலியமாக எவ்வளவோ விஷயங்களை அவர்களுடைய புறம்போக்கு நிலத்தை போன்ற வகுப்பினுடைய நிலங்கள் மாற்றுவதற்கான எவ்வளவோ சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் உறுதியாகவும் மிகவும் நம்மளுடைய எதிர்ப்புகளை நாம் வலிமையாக அதை செலுத்தினால் மட்டும்தான் இந்த விஷயத்திலிருந்து நம்மளுடைய அந்த வகுப்பினுடைய சொத்து நிலங்களை, அதனுடைய இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் நம்மால் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களை விட இன்றைக்கு வளரக்கூடிய இளம் தலைமுறைகளை, இளம் வாலிப பெண்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஷரியத் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு உணர்வுகள் இல்லை என்பதுதான் மிகவும் கசப்பாக இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி கேரளாவிலே ஆலப்புழாவிலே சபியா என்கின்ற ஒரு பெண் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் கேரள நீதிமன்றத்திலே. வழக்கு என்னவென்றால், நான் இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றுவதில் உடன்பாடு இல்லை. இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றுவதற்கு உடன்பாடு இல்லை. 25 இபிகோ இந்த சட்டத்தினுடைய 25 என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழ் வாரிசு சட்டமாக, இந்திய வாரிசு என்கின்ற சட்டத்தின் கீழ் என்னுடைய வாழ்க்கையை நான் நடந்து வருகிறேன், எனக்கும் ஷரியத்திற்கும் சம்பந்தமில்லை என்கின்ற வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அதற்கான வழக்கு ஒத்திப்போய் கொண்டே இருக்கிறது என்கின்ற வேற தகவல். நான் சொல்ல வருகிற செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளவல்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஷரியத் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. மார்க்கத்தை மனதளவில் இல்லை, பெயரளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஷரியத்தில் எந்த கட்டுப்பாடுகளையும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அது உகந்ததாக இல்லை. இந்த பெண்மணி சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டால் அவன் இத்தாவுடைய 4 மாத காலம் இத்தாவிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை. ஒரு பெண் எதுக்கு அடைச்சு கிடக்கணும்? ஒரு தலாக் விடப்பட்டால் எதற்கு 3 மாதம் இத்தாவாக இருக்க வேண்டும்? தேவையில்லை. அடைந்திருப்பது மிகவும் அது சிறைச்சாலையை போன்றும் அடக்குமுறையை போன்றும் அந்த பெண் ஷரியத்துடைய சட்டங்களை பேசுகிறார். இன்றைக்கு நிரம்ப வீடுகளிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஷரியத்தை பின்பற்றாததனுடைய விளைவுதான். காலங்கள் நம்மை ஷரியத் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி அநியாயக்காரர்களுடைய கைகளில் கொடுப்பதற்கான காரண சூழலாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு ஷரியத்தினுடைய விழுமியங்களையும் பாதுகாத்து எப்படி நம் முன்னோர்கள் நம் கரங்களுக்கு தந்துவிட்டு சென்றார்களோ அதுபோன்று நம் சமுதாயத்தினுடைய சந்ததிகளுக்கு நாம் தந்துவிட்டு செல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. வாசல் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு, எஸ்டிபி கட்சியினுடைய ஒரு அழைப்பு.